பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. முதல் அங்கே 4 குறளாலே 3 வழிபட வேண்டும் என்று சொன்னார். இங்கே 3 குறளாலே 4 வழிபடாத குற்றம் சொல்லிவிட்டார். அப்ப கடவுள் சொல்லியாயிற்று, வழிபட வேண்டும் என்று சொல்லியாயிற்று, வழிபடாத குற்றம் சொல்லியாச்சு. இனி என்ன? முடிவுரை எழுத வேண்டும். கடைசி குறள் முடிவுரை படிங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர். இறைவனடி என்னும் புனையைச் சேர்ந்தார் பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவர். சேராதார் நீந்தார் அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவர். நீந்தார் என்றா என்ன அர்த்தம் என்றால் நீந்த தெரியாமல் நிற்பார்கள் என்ற அர்த்தம் இல்லை, நீந்தாமல் அழுந்துவர் என்ற அர்த்தம். இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த குறளை கலைச்சிருப்பீர்கள். இது முடிவுரை என்றபடியால் சொல்லுகிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர். அப்போ பிறவியை கடலுக்கு ஒமித்தாகி விட்டது, நீச்சலும் வந்து விட்டது. நீந்துவதற்கு என்ன வேணும்? புனை வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர். யார் நீந்துவர்? இறைவனடி சேர்ந்தார் நீந்துவர். இங்கே இறைவனடியை புனை என்று சொல்லவில்லை. ஆகவே இதுக்கு என்ன இலக்கணம்? ஏகதேச உருவகம். பரீட்சையில் பாஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஒரு பகுதியை உருவகித்து ஒரு பகுதி உருவமைக்காமல் விடப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் முதல் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த விஷயத்துக்கு போவோம். இங்கே இன்னொரு பிரச்சனை வருகிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர், இவ்வளவு தான் நிற்குது. யார் நீந்துவர்? சொல்ல இல்லை, குறல்ல இல்லை. நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படியே நிற்குது. ஆர் என்று சொல்ல இல்லை. இவர் நீந்தாதவர்கள் சேரமாட்டார்கள் என்பதாலே யார் நீந்துவார்கள்? இறைவனடி சேர்ந்தவர்கள் நீந்துவார்கள் என்று அர்த்தம். இது எங்க சொல்லையிலேயே நீ எப்படி இருக்கணும்? அந்த சொல்லே சொல்லுதுடா உனக்கு. அம்மா வீட்டில் நீங்கள் வெளியில் போகிற பொழுது ஒரு விஷயம் சொல்லி விட்டு வர்றார்கள். நாளைக்கு சுப்பிரமணியத்தை வேலைக்கு வர சொல்லு உங்கள் வீட்டு அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு வர்றீங்க. வந்தோடனே அம்மாவுக்கு சுப்பிரமணியத்துக்கு சொன்னியாடா தம்பின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்ல வேணும்? சொன்னேன், சொல்லவில்லை. நீங்கள் சொல்கிறீங்க நாளைக்கு வர்றானா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அம்மா கேட்குறா சுப்பிரமணியத்துக்கு சொன்னியா சொல்லையடையா தம்பி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காலையில் 10 மணிக்கு வர்றேன்றான். அப்போ அங்கே சொன்னேன் என்பது மறைமுகமாக நிற்கிறதல்லவா? இனி தனியே இதுக்கு ஒருக்கா சொன்னேன் நாளை காலை 10 மணிக்கு வர்றேன்டா தேவையில்லாத வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாதே. அது மாதிரி திருவள்ளுவர் என்ன நினைக்கிறார்? இறைவனடி சேராதார் நீந்தார். ஆகவே யார் நீந்துவார் என்றால் சேர்ந்தவர்கள் நீந்துவர் என்பது மறைமுகமாக நிற்கிறது. அதை பரிமேலழகர் எடுத்துக்கொண்டு உரை சொல்லுகிறார். வாசிங்க இனி திருப்பி. இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர். இறைவன் அடி என்னும் புனையைச் சேர்ந்தார். அந்த புனையை இவர் உருவகிக்கிறார். ஒரு பக்கம் ஆளி என்று உவமித்தபடியால் இவரே அந்த ஏகதேச உருவம் இருக்கிறபடியால் மற்ற பக்கத்தை புனையாக உருவமிக்கிறார். பிறவியாகிய பெருங்கடலை பெரிய கடலை நீந்துவர். சேராதார் நீந்தார் அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவர். அது ரொம்ப விஷயம் தான். அதனுள் அழுந்துவர் எங்கே இருக்கு திருக்குறள்ல? நீந்தார் என்பது மட்டும்தான் இருக்கிறது. நீந்தார் என்று விட்டாய் என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் நீந்துவார்கள், அடையாதவர்கள் நீந்த மாட்டார்கள். நீந்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்? தத்தளித்துக் கொண்டு இருப்பார்கள் என்ற அர்த்தமும் வந்துவிடும். அப்படி இல்லை, தத்தளிச்சு உள்ளே அமுங்கி போவான். இதை சொல்ல வேணும். அப்போ அதை சொல்வதற்காக உரையிலே அதை எடுக்கிறார். அந்த உரையை வாசிங்க. அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவர். புறவிகளுக்குள்ளே திருப்பி திருப்பி வீழ்வார்கள். அதை எடுத்துக்கொண்டு உரை சொல்லுகிறார். காரணக்காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார். இந்த பிறவியை கடல் 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 என்கிறார்களே, ஏன் கடல் என்றார்கள்? அகலமானது ஆழமானது அர்த்தத்தில் இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் பரிமேலழகர். கடலை பார்த்தீர்களானால் ஒன்று தெரியும். ஒரு அலை சுத்தி அடிக்கும். அது அடிக்கிற வேகத்தில் இன்னொரு அலை எழும்பும். இந்த கடல்ல நுட்பமா பார்த்தீர்களானால் தெரியும். ஒரு அலை சுத்தி அடிக்க அந்த அடிக்கிற வேகத்தில் இன்னொரு அலை எழும்பும்.
பிறகு அது சுற்றி அடிக்க அதிர வேகத்தில் இன்னொரு அலை எழும்பும். அப்போ இந்த முதல் அலை இருக்கிறதே அது இரண்டாவது அலைக்கு காரணம், இரண்டாவது அலை முதல் அலைக்கு காரியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த இரண்டாவது அலை பிறப்பதற்கு முதல் அலை காரணம், இரண்டாவது அலை காரியம், மூன்றாவது அலைக்கு இந்த காரியமாக அலை காரணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? அந்த வரிசையில வச்சா இதனால இது, இதனால இது என்றால் இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரியம். அப்போ காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதல். கடல்ல அலைகள் எங்க தொடங்கி எங்க வந்தது யாருக்கு தெரியும்? தொடர்ச்சியா வரும். அப்படி வர்றதாலே தான் பிறவியோடு அது உமிக்கப்பட்டது. ஏன்னா பிறவியும் அப்படித்தான். ஒரு பிறவியிலே நான் செய்த வினை இந்த பிறவிக்கு காரணம், இந்த பிறவியிலே நான் செய்கிற வினை அடுத்த பிறவிக்கு காரணம். அப்ப கவனிச்சு பாருங்க, போன பிறவி வினை இருக்குதே அது காரணம், இந்த பிறவி காரியம். இந்த பிறவியில செய்த வினை இருக்கிறதே அடுத்த பிறவிக்கு காரணம், இந்த பிறவிக்கு காரியம். அடுத்த பிறவிக்கு காரியம், இந்த பிறவிக்கு காரணம். அப்ப அலை போலவே தொடர்ந்து வருகிறபடியால் இதுவும் பிறவிய கடலோடு உவமிக்கப்பட்டது. கம்பன் இதுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசம் பண்ணினா பாருங்க. என்ன செய்தான்? ஊஞ்சல உதாரணம் சொன்னான். பெண்கள் ஊஞ்சலாடுகிறார்கள், பிறவி போல வருவது போவதாக என்றான் கம்பன். ஊஞ்சலை தள்ளி விட்டா, ஒரு ஊஞ்சலை வச்சு ஒரு குழந்தைய தள்ளி விரண்டு வைங்க, அங்க போகுது, பிறகு இங்க வரும். இங்க ஏன் வந்தது தெரியுமோ? அங்க போனதால இங்க வந்தது. இங்க வந்த ஊஞ்சல் திருப்பி அங்க போகும். ஏன் அங்க போகுது தெரியுமோ? இங்க வந்ததால அங்க போகுது. ஒவ்வொரு பிறவியிலும் ஏற்படுகிற வினைகள் மற்ற பிறவிக்கு காரணமாகி முதல் வினை காரியமாகவும் இரண்டாவது வினை காரியமாகவும் முதல் வினை காரணமாகவும் இருப்பதை கடல்ல இவர் சொன்னது போல ஊஞ்சல்ல வச்சு கம்பன் சொன்னார். இனி படிங்க. சேர்ந்தார் என்பது சொல் எச்சம், உலகியல்பை நினையாது. சொல் எச்சம் புரிஞ்சுதுங்களா? அந்த ஒரு சொல் சொல்லாம இருக்கிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ நீந்துவர் யார்? சேர்ந்தார் நீருவர்ன்றது அங்க சொல் இல்லை, ஆனால் சொல்லெச்சமாக அது நிற்கிறபடியால் அதை எடுத்துக்கொண்டு உரை சொன்னேன் என்கிறார். உலகியல்பை நினையாது இறைவன் அடியையே நினைப்பார்க்கு பிறவி அறுதலும், அவ்வாறன்றி மாறி நினைப்பார்க்கு அகுது அறாமையும் ஆகிய இரண்டும் இதனால் நியமிக்கப்பட்டன. அதாவது கடைசி முடிவுரை எப்படி சொல்ல வேணும்? கடவுள் வழிபாடு சொல்லி இருக்கிறார். வழிபட்டால் பிறவி நீங்கும் என்றார், வழிபடாத பட்சத்திலே பிறவி நீங்காது என்றார். மிச்ச 4 குறளாலே முடிவுரையிலே வழிபட்டவனுக்கு நீங்கும், வழிபடாதவனுக்கு நீங்காது என்று ஒரு முடிவுரை சொல்லி அதிகாரத்தை முடிக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுளை இந்த மொத்தமா சொன்னதிலே முதல் 2 குறள் கடவுளை பற்றி, அதுக்கு பிறகு 4 குறள் கடவுளை தொழுவார் வீடு பெறுவார் என்பது பற்றி, அதுக்கு பிறகு 3 குறள் தொழாதார் வீடு பெறார் என்பது பற்றி. இனி முடிவுரை எழுதுறது எப்படி எழுதுறது? தொழுவார் வீடு பெறுவார், தொழாதார் வீடு பெறாதார். இப்படி ஒரு கட்டுரை எழுதி பாருங்க, 100 மார்க்ஸ் போடுவார். கடவுள் வாழ்த்து முற்றிற்று.